அப்படிப்பட்ட ஆண் இருந்தாலும் ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த ஆணையே திருத்தக்கூடிய வல்லமை பெண்ணுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சிங்கிறது திருமணத்திற்கு பின்புதான் என்று பேசுவதற்காக எங்களுடைய பாரிஸ் ராஜா அவர்கள் இசை குயில் வராங்க. ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைத்தல கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அக்கா நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்புதான் அவங்க ரெக்க கட்டி பறக்குறாங்களாம். நீங்க என்னத்தை பறக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஓடுங்காலோடு முருகேசை பாட வந்தேன் பரம்பொருளே, ஓடுங்காலோடு முருகேசை பாட வந்தேன் பரம்பொருளே, கடந்தாலும் கண்ணியாகவே இருக்கும் கன்னித்தமிழே எங்கள் கண்ணிய தமிழே. கம்பனும் உன்னைத்தான் காதலித்தான், கவியரசர் கண்ணதாசனும் உன்னைத்தான் காதலித்தான், கவிஞர் வைரமுத்துவும் உன்னைத்தான் காதலித்தான், பாரதியும் உன்னைத்தான் காதலித்தான், பாரதிதாசனும் உன்னைத்தான் காதலித்தான், பாரிஸ் ராஜாவும் உன்னைத்தான் காதலிக்கிறேன், என் நாவல் வந்து நல்ல தமிழ் கூறு என்று சொல்லி தமிழுக்கு வணக்கம் கூறி. ஆஹா, தமிழுக்கு வணக்கம் சொல்ல எங்க ஊர்ல கை தட்டுவாங்க தெரியுங்களா? தட்டுவாங்க, அங்கேயும் தட்டுவாங்க, மருத்துவர்லயும் தட்டுறாங்க. உலகிலேயே அதிக கல்வெட்டுகள் உள்ள நாடுனா அது இந்தியா. ஆமா, உலகிலேயே அதிக கல்வெட்டுகளில் எழுதப்பட்டிருக்கும் மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அப்படின்ட்டு சொன்னா உண்மையிலேயே பெருமைப்படணும். அருமை. ஆங்கிலாந்துக்காரன் இங்கிலீஷ் பேசுறேன்னு சொல்றான், ஆஸ்திரேலியாக்காரன் ஆஸ்திரேலிய மொழி பேசுறேன்னு சொல்லலாம், சுவிட்சர்லாந்துல சுவிஸ் மொழி பேசுறேன்னு சொல்றான். ஆனால் தன்னை பெற்றுமானம் பெற்றெடுத்து சுமந்த தாய்க்கு நிகரான தாய்மொழி என்று பெயரிட்டு அழைத்தவன் ஒரே மனிதன் தமிழன் மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அருமை அருமை அருமை. உண்மையா இல்லைங்களா? 3/4 மணி நேரமா இந்த மனுஷன் வந்து குட்டிக்காரனை போட்டுட்டு போயிருக்கிறாரு, குரங்கு வித்த காட்டிட்டு போயிருக்கிறாரு. எதுக்கு 3/4 மணி நேரமா வந்து முக்குன்னு முக்கிட்டு போயிருக்கிறார் தலைவர் அவர்களே? பொம்பளை நாள சந்தோஷம் இல்ல, பொம்பளை நாள அது இல்ல இது இல்ல, என்ன குட்டிக்காரனும் தோப்புக்காரனும் குரலி வித்தா இதெல்லாம் காமிச்சிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் கீழே விழுந்து சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமா, பொம்பளை இல்லாம உங்களால வாழ முடியுமா? நீ மட்டும் இல்லீங்க, உலகத்துல எந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி, அது பிரதமரா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, மண்வெட்டி குத்துற தொழிலாளியா இருந்தாலும் சரி, இந்த 4 பேருக்கு பயந்துதான் ஆகணும். 4 பேருக்கு பயந்துதான் ஆகணும். யார் தெரியுங்களா? யார் அந்த 4 பேரு? உன்னை பெற்றவள், உன்னை பெற்றவள், உன்னை மணந்தவள், உனக்கு பிறந்தவள், நான் பிறந்தவள், உன்னோடு பிறந்தவள். இந்த 4 பேருக்கு பயப்படுத்தானே ஆகணும். அருமை அருமை. 4 பேரை
அதை சார்ந்துதான் ஒரு ஆண்மகனுடைய எப்பவுமே அப்படியேதான் இருக்கும் தெரியுங்களா. என் வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷன். அப்படியா? என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல மனுஷன். எங்க அம்மா வீட்டு விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் வளர்த்தி வச்சிருக்காங்க என்னெல்லாம். வீட்டு விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது. அப்படியா? வீட்டு விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது, குடும்ப விஷயத்த வெளியே சொல்ல மாட்டாங்க கொங்கு மண்டலத்துல. உனக்கு கோவம் வந்துதா, உன் வீட்டுக்காருக்கு ஒரு போனை போடு, வீட்டுக்கு கூப்பிடு, கதவை சாத்து, தூக்கி போட்டு மிதி. தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. நம்ம புருஷன் நம்ம அடிக்காம யார் அடிக்கிறது? நீங்க மிதிச்சா பரவாயில்ல, ரோகிணி மிதிச்சா என்னங்க ஆகும்? மனசாட்சியோட பேச கொலைகேஸ்ல உள்ள போயிருவாருங்க. ஆமா, ஆனா அப்படி இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கை தெரியுங்களா. எங்க ஒரு மனுஷன் கொலைகேஸ்ல உள்ள போறது சந்தோஷமான வாழ்க்கையா? அவங்களுக்கு கொலைகேஸ்ல உள்ள போக மாட்டாங்க. இது குடும்ப பிரச்சனை. ஆக்கறப்ப அடிச்சுக்கணும், திங்கிறப்ப குடிக்கணும். எப்படி எப்படி? ஆக்கறப்ப அடிச்சுக்கணும், ஆக்கறப்ப அடிச்சுக்கணும், திங்கிறப்ப குடிக்கணும். திங்கிறப்ப அப்ப ஏன் போட குடிக்கணும், ஏன் போறப்ப மல்லாந்து படுத்துக்கணும். அப்படி நம்ம வந்து போட அப்படி இருந்தாலும் சந்தோஷமா வாழ்க்கை எழுதுறீங்களா. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் என்ன பேரு? என்ன பேரு? தண்டச்சோறு, வீணா போனது, விளங்காதது, ஊர் சுத்துறது. இதுக்கு நீங்க டைரக்டாவே திட்டி இருந்திருக்கலாம். இப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு பேரு. ஆனா எங்களை கல்யாணம் பண்ண வர போறப்ப மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு பேரு. அதுக்கப்புறம் மணமகன், திரு, திரு, கணவர், குடும்ப தலைவர், புருஷர், இத்தனை பேரு. ஒரு வெறும் நாறு, வெறும் நாரா நினைக்கிறீங்க. அந்த நாரை எடுத்து மாலை தொடுத்தால் தான் அந்த மாலைக்கே பெருமை. அது போல இந்த ஆண்களுடைய வாழ்க்கை பெண்கள் வந்தால் தான் பெருமை. கண்டடுபவர்களே, எல்லாருக்கும் எழுதி வச்சா எங்களை தான் கட்டி வச்சா கொஞ்சாதியோ பூந்தோரனோ நானும் ரொம்ப சாதாரணோ வெண்ணிலவ மேகம் போல என்ன மூடி வப்பா மத்தவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தாம்பளிப்பா ஊருக்கு ராணி போல எனக்கு அவ அம்மன் போல சொல்ல போனா என்ன போல பாக்கியவா யாரும் இல்லை தாரங்கூட தாய போல ஈடு சொல்ல யாரும் இல்லை எல்லாம் என் யோகம். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ஆத்தங்கரை ஈர காத்து வேலப்பட்டு மோகம் ஆச்சு போடு நிலா சோறு ஏன் பொண்ணு மணி தேரு கூட வந்து கூடு நீ கொத்தும் கணிச்சாரு. அப்படி இருக்கணுங்க. இந்த தாத்தாவெல்லாம் கேட்டு பாருங்க, வாழ்க்கையில என்ன? தாத்தா எல்லாம் முதிர்ந்த கனி. 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கை இருக்கு தெரியுங்களா. அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்ங்க? அவர் மனசுக்குள்ள இப்ப சரோஜா தேவி லலலா 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 லலலான்னு டூயட் பாடி, அவங்க மனைவி டூயட் பாடி இருப்பாங்க. அப்படியா? ஆமா. இந்த காயிலே கஷ்டப்பது இல்லைங்க. கவியரசர் கண்ணதாசன் தான் சொல்லியிருப்பான். அவங்க வாழ்க்கையில எவ்வளவு இனிமையான கடந்து வந்த பாதை தெரியுங்களா. காயிலே கதிப்பதில்லை கனிந்ததும் கசப்பதில்லை காயிலே சுவைப்பதில்லை கனிந்ததும் கசப்பதில்லை நோயில்லா உடல் இருந்தார் ஒரு வகை காதல் வரும் மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை இந்த சாமியை மனம் முடித்தார் சந்தம் குறைவதில்லை சந்தோஷம் குறைவதில்லை காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை. இந்த ஆண்கள்லாம் ரொம்ப பேர் எல்லா ஊர்லயும் நாங்களாம் யார் தெரியுமா, இந்த நாங்களாம் யார் தெரியுமா, சிங்கம் சிங்கம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வெறும் சிங்கமா? வெறும் சிங்கமா? கோவத்தோட உச்சக்கட்டத்துல இருக்கிறீங்க. பெண்கள் இல்லாட்டி உங்களுக்கு எல்லாம் ஏதுங்க. ஆண்கள் என்னதான் காட்டு. கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால வெறுத்து போச்சு. ஆமா, சிங்கம்னு சொல்றாங்கல்லங்க. நான்லாம் யார் தெரியுமா, காட்டுக்கு வேணா ராஜாவா இருக்கலாம், அழகா இருக்கலாம், பிடரி எல்லாம் இருக்கலாம் ஆண்கள். ஆனா அறிவியல் பூர்வமான உண்மை என்ன தெரியுங்களா, ஆண் சிங்கத்தை விட பெண் சிங்கம் தான் வேகமா ஓடும். பெண் சிங்கம் தான் குட்டிகளுக்கு இறை எடுத்து கொடுக்கும். அப்ப ஆம்பளை சிங்கமா பொம்பளைங்க சிங்கமா? இப்ப இங்க உள்ள பெண்கள் கிட்டே கேட்டுக்கலாம். அக்கா, திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. திருமணமான பெண்கள், திருமணமான பெண்கள் கிட்ட கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும்
என் வீட்டுக்கார் சாப்பிட்ட அதே எச்சி தட்டில் தான் நான் சாப்பாடு சாப்பிட்டுடுறேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். நோ ரெஸ்பான்ஸ். இங்கிலீஷ்லாம் பேசுது. யாருமே சாப்பிட மாட்டாங்களா தாத்தா? பாட்டி உங்க தட்டுல சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்களா? யாருமே சாப்பிட மாட்டீங்கத்தா. பாட்டி நீங்களுமா தாத்தா தட்டுல சாப்பிட மாட்டீங்க? அது கிடக்குது. நீ விருதி, நீ வேற. அவனே பல்லு விலைக்கு 15 வருஷம் ஆகுது, அவன் தட்டுல நான் சாப்பிடவா? ஆனா உண்மையிலே சாப்பிடுவாங்க. பெண்கள் கூச்சப்படுறாங்க. அப்படி எச்சித்தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புருஷன் மேல வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ்னு நினைச்சீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு தட்டு கழுவுறது மிச்சம். கரெக்டா? அக்கா, இங்கெல்லாம் பெண்கள் வீட்டுக்கார எப்படி கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவோம்? எப்படி கூப்பிடுவீங்க? அத்தான். அத்தான்னா கூப்பிடுவீங்க. அத்தான். அத்தான்னா என்ன அர்த்தம்? அதோட அவன் ஜெத்தான்னு அர்த்தம். காசுல கிடந்தது அத்தான், கழுத்துல கூப்பிட்டா என்ன அர்த்தம்? பாசம் நினைச்சீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. மாங்காய் மடையன்னு அர்த்தம். அத சுருக்கி மாமா, அவ்வளவுதான். ஆனா உண்மையிலே நல்லா வீட்டுக்கார் வந்து பெண்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன்க்கா. என் வீட்டுக்கார என்ன தங்க குட்டி, செல்ல குட்டி, புச்சு குட்டி அப்படின்னு கூப்பிட்டா உங்க மேல பாசம் நினைச்சிடாதீங்க. அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாருன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் குடும்பத்துக்குள்ள சில பல விஷயங்கள்லாம் இருக்கு. அதை உன்னிப்பா கவனிச்சாதான் தெரியும். இப்ப நான் சிங்கம் சொல்ல வந்தேன்லங்க. ஆமா, அந்த பாயிண்ட் விட்டுருக்க பாரு. நானு பெண்கள் சிங்கம் தெரியுங்களா? ஆண்களை விட அதிகமாக ஓடக்கூடியது பெண் சிங்கம். அவ்வளவு ஏங்க இந்த பட்டிமன்ற உலகத்துல மிகச்சிறந்த பிக் பாஸ் ராணியாக இருக்கக்கூடிய அவருடைய பேர் என்னங்க? அன்னம். பாலிலிருந்து தண்ணீரை பிரித்தெடுப்பது அன்னம். தமிழிலிருந்து நகைச்சுவை பிரித்தெடுத்து இந்த நகைச்சுவை ராணியாக இன்றைக்கு நம்முடைய பட்டிமன்ற நடுவராக இருக்கக்கூடிய அன்னம். பாரதி கண்ட புதுமை பெண் இல்லைங்க, இன்றைக்கு பாரதம் தமிழகம் கண்ட புதுமை பெண்ணாக எங்களுடைய நடுவர் அன்னம் பாரதி இருக்காங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம். எக்ஸ்ட்ரா 100 ரூபா. ரோகிணி 100 ரூபாவை கட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மூணுங்க, அலைமகள், மலைமகள், கலைமகள், மூணும் சேர்ந்த ஒரு திருமகளாக விற்றிருக்கக்கூடிய எங்களுடைய நடுவர். அவங்கள வச்சுக்கிட்டு பெண்களால தொந்தரவுன்னு சொல்லலாமா? மெஜாரிட்டி இந்த பக்கம் 3 பேரு. நல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்கக்கா. என்ன பெண்கள் இல்லாம வாழ்க்கை? நாக்க புடுங்கிட்டு கூட கல்வியா செல்வமா வீரமா, கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பொருளாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. அனைத்திற்கும் மூலம் பெண்கள் தான். அருமை அருமை அருமை. அனைத்திற்கும் மூலம் பெண்கள் தாங்க. என் புருஷன்லாம் அப்படி இப்படிதான் இருப்பாரு. இந்த காலத்துல எல்லாம் எப்படிக்கா உங்க வீட்டுல எப்படி அதை சொல்லுங்கக்கா? எங்க வீட்டுக்காரரு அப்பப்ப லைட்டா என்னைக்காவது ஒரு நாள் சும்மா ஒரு கல்யாணம், நல்ல நாள், கெட்ட நாளுங்கிறப்ப அப்படி வருவாரு. ஆனா எப்படி வந்தாலும் சரி, கொய்யா மரத்தை தின்னுட்டு வந்தாலும் சரி, கொய்யா மரத்தையே அரைச்சு குடிச்சிட்டு வந்தாலும் சரி, நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? ஆமா. எப்படி அது கண்டுபிடிக்கிறீங்க? நான் கண்டுபிடிச்சிருவோமா? அதெல்லாம் எக்ஸ்பர்ட் தெரியுங்களா? வீட்டுக்குள்ள வர்றப்ப தெரியாது. மனுஷன் வீட்டுக்குள்ள வர்றப்ப நிதானமா வந்துருவாரு. சாப்பிடுறப்ப கூட தெரியாது, சாப்பிட்டுருவாரு. சரி, சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டு என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாரு. என்ன வார்த்தை? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இன்னைக்கு தாண்டி பாரிஸ் ராஜா நீ அவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லுவாரு பாரு. அப்ப கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமா. புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போனே, புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போனே, ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிற, எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பா குத்து கச்சேரி கேளு, எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பா குத்து கச்சேரி கேளு, ஒரு ராகம் தசமாரி எசமாறுது, ஆனம் போச்சு ரோஷம் போச்சு, ரோஷம் பார்த்தாலே போதைதான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் விளக்கு சேற்றில் விழுந்தது சாமி, என் கண்ணை கட்டி காட்டில் விட்டது சாமி, சாமி சாமி, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. நீங்க இப்ப சொன்னது என்னாச்சு? குடிக்கிற மனுஷன் வேகமா
வச்சிட்டு வர்றாரு மனுஷன். டீயை வச்சுட்டு வர்றாரு. டீயை வச்சுட்டு அப்ப அது ஸ்ட்ராங்கான என் புருஷனை பத்தி பேசுறப்ப உங்களுக்கு என்ன கவலை? சகோதரி அவர்களே, பொதுவாக எந்த ஊருக்கு போனாலும் ஆண்கள்லாம் குடிக்கிறார்கள்னு சொல்லாது. எந்த ஆண்மகனாவது காலையில உறங்கி முடிச்ச உடனே தண்ணி அடிக்கானா? அடிக்க மாட்டான். ஏன்? கடை திறந்திருக்காது. கடை 12 மணிக்கு திறக்க நடுவர்களே, அதை நீங்க சொல்லணும். 12 மணிக்கு தான் திறக்கும். ஆனா என்பவன் பொறுமைசாலி, தியாகி, தன்னுடைய குடும்பத்திற்காக உழைப்பதற்காக காலையிலே விடிய காலமே என்ன செய்யறான்? கடலுக்கு தொழிலுக்கு போறான் நடுவர். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது லைட்டா ஒரு சுப்பிக்கு போல குடிச்சிட்டு வரான். சுப்பியா? சுப்பி சைஸ் இவ்வளவு பெருசா இருக்கு. சங்கு சுப்பிக்கு போல குடிச்சிட்டு. அது ஏன் குடிக்கிறான்னா, வீட்டுக்குள்ள வரும்போது தானே குடிக்கான். வீட்டுக்குள்ள மனைவின்னு சொல்லி ஒரு பேய் வீட்டுக்குள்ள இருக்கா. இவளை சமாளிக்கணும்னா கொஞ்சம் பிசாச போட்டுக்கிட்டு போனாதான் அவளை சமாளிக்க முடியும். அதான் ஒரு கவிஞன் சொன்னா, அருவாமன போல் அறுக்கிற பொண்ணு மனைவியா அமைஞ்சாடா, அதனால ஏத்திக்கிறேன், ஓதையே ஏத்திக்கிறேன். ஓம் இல்லி ஓம் இல்லி ஓம் இல்லையே, வாழ்க்கையின் வேதனை தாங்கலையே. ஓலில்லி ஓலில்லி ஓலில்லையே, வாழ்க்கையின் வேதனை தாங்கலையே. அதான் குடிக்கான். தப்பா சொல்லப்படாது. அருமையான விஷயம். இன்னைக்கெல்லாம் ஆண்களோட நிலைமை என்ன தெரியுமாக்கா? மாரடைப்பால செத்த ஆண்களை விட பாரடைப்பால செத்த ஆண்களின் எண்ணிக்கை தான் நம்ம நாட்டுல அதிகமா இருக்கு. சத்தியமா. என்ன தமிழ்ல உயிரெழுத்துக்கள். ஆமா. அதுல வச்சு ஒருத்தன் கவிதை எழுதியிருந்தான் பாரு. அதிகமாக குடி, ஆஃப் அடிச்சாலும் ஆடாதே, இறங்க இறங்க ஏத்து, ஈவிலாம பாத்துக்கோ, உளராம பேசு, ஊர்வம்ப இழுக்காதே, எதிரில் இருப்பவனிடம் கவனம், ஏமாறாதே ஏமாற்றாதே, ஐட்டங்களை மிச்சம் வைக்காதே, ஒரே பிராண்டா சாப்பிடு, ஓவரானா அப்படி படுத்துக்கோ. நல்லா இருக்கு. மேலே அவ்வை பாட்டி இருந்தா கழுத்திலே குத்திருப்பாங்க அச்சாணிய வச்சு. நிலைமை பாத்தீங்களா? இன்னைக்கு மீனவன் தண்ணியில சாகுறான், விவசாயி தண்ணி இல்லாம சாகுறான், மீதி இருக்கிறவன் தண்ணி அடிச்சே சாகுறான். இதெல்லாம் நம்ம நாட்டோட நிலைமை. கொரோனா தடுப்பூசி எல்லாரும் போட்டீங்களா? ஆண்கள் எல்லாரும் போட்டீங்கல்ல? அமெரிக்காரன் போட்டான், ஜப்பான்காரன் போட்டான், சைனாக்காரன் போட்டான், நம்மாலும் போட்டான். அமெரிக்காரன் கொரோனா தடுப்பூசி போட்ட அடுத்த செகண்ட் டாக்டர் பார்த்து கேட்டான், வலிக்குமா டாக்டர்? ஜப்பான்காரன் கொரோனா தடுப்பூசி போட்ட அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்? நம்மாலு கொரோனா தடுப்பூசி போட்ட அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், நைட்டு சரக்கு அடிக்கலாமா டாக்டர்? பத்தியா? அப்ப குடிகார புருஷனையும் வச்சு கஞ்சி ஊத்தி குடுத்து நடத்துறது யாரு? பெண்கள். பெண்கள். அது என்னமோ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சந்தோஷம்னாலும் ஊத்திக்கிறீங்க, துக்கம்னாலும் ஊத்திக்கிறீங்க. இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் நினைச்சா வாழ்க்கை விளங்குமா? உங்க குடும்பம் விளங்குமா? யோசிச்சு பாருங்க. எங்க வீட்டுல நான் கரண்ட் பில்ல கட்டுறது இல்ல தெரியுங்களா? ஏன்? எதனால? கரண்ட் பில்ல எங்க வீட்டுல கட்டவே மாட்டோம். எதனாலக்கா? பௌர்ணமி நிலவு போல பாரிஸ் ராஜா மனைவி இருக்கு, எதுக்கு லைட்டுன்னு என் புருஷன் போடவே மாட்டாரு. ஆமா. என்ன ஏன் புருஷனை பத்தி வச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன பௌர்ணமி நிலானோட தாத்தா சேரதுக்கிட்டு உங்க பக்கத்துல பௌர்ணமி விழா வெளிச்சத்தில் டைரக்டா பார்க்கலாம்னு வர்றாரு. அப்படி என்ன பௌர்ணமி நிலா வெளிச்சமா இருக்கும்? நீங்க ஓவரா சொல்லாதீங்கக்கா. நைட் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் எங்க வீட்டுல. நைட் 2 மணி இருக்கும். நழுக்குன்னு ஒரு மிதி என் வீட்டுக்கார். தடம் தெரியுதான்னு பாருங்க. ஆமாமா, வீங்கி இருக்கு. ஆமா. என் வீட்டுக்கார் நழுக்குன்னு முகத்துல மிதிச்சிட்டாரு. படக்குன்னு எந்திரிச்சேன். ஒரு நாளாவது பட்டிமன்றம் இல்லாம நிம்மதியா தூங்க விடுறீங்களாங்க? ஏங்க மிதிச்சீங்க? என்ன சொன்னார் தெரியுமா? என்னமா சொன்னாரு? என் முகத்துல மிதிச்சதுக்கு மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார். அவருக்கு ரொம்ப நாளா நிலாவில கால் வைக்கணும்னு ஆசை. ஐயோ, அருமமா அருமமா. தாத்தா நான் நிலா மாதிரி இருக்கேனா? பௌர்ணமி நிலா மாதிரி இருக்காங்களா தாத்தா? அந்த பிள்ளை அமாவாசை மாதிரி இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா. பரவாயில்லக்கா, நீங்க ஒரு பௌர்ணமி சொன்னா நான் ஒரு நிலா. நீங்க நிலா சொல்றீங்க. நேத்து சினிமா போயிட்டு 2 பேரும் வந்துட்டே இருந்தோம். சரி. திடீர்னு என் புருஷன், ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குமான்னாரு. ஏங்க போலீஸ்கார் இருக்காரு, இன்சூரன்ஸ் இல்லையா, இல்ல உங்களுக்கு லைசன்ஸ் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போலீஸ்காரங்க நின்னுட்டு இருக்காரு, ஒரு 60 கிலோ சந்தன கட்டையை வச்சு ஏத்திட்டு வரேன் அப்படின்னு பயமா இருக்குன்னு சொல்றாரு தங்கம். சந்தன கட்டை? பாரிஸ் ராஜா நாட்டு கட்ட மாதிரி கூட இல்லையா? இல்ல இல்ல, இப்ப ஆடியன்ஸ்ட கேட்டலாம். பாரிஸ் ராஜா அக்கா சந்தன கட்ட மாதிரி இருந்தா ஒரு கைத்தறி கொடுங்க பாக்கலாம்.
இல்லையா? உங்களுக்கு ஒரு சரி, எனக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க. இருங்க கரலாங்கட்ட மாதிரி இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். என்னப்பா அப்படி பண்றீங்க தாத்தா? பாருங்க இல்ல டூ மச் இல்ல தாத்தா. பாருங்க அக்கா, நீங்க ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்ல. நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு நாள் மொட்டை மாடி இருப்பா வெட்ட வெளி சில்லுன்னு இந்த மாதிரி காத்து. ஹலோ, எங்க வீடுங்க எக்ஸ்பிரஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம். ஆமாமா தாத்தா ஸ்ட்ராங் பக்கத்துல உட்காந்து. ஆமாமா அன்னைக்கு வேற பட்டிமன்றம் இல்ல, பக்கத்துல உட்காந்துருந்தோமா. நம்ம உங்க பட்டிமன்ற நடுவர் பேச்சாளர்னா ஒரு கவிதை சொல்றது இயல்பு. ஆமாமா. எங்க வீட்டுக்காரரை பார்த்தோம்னா எனக்கு ஒரு கவிதை தோணிருச்சு. மாமா, இந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மாமான்னு. என் வீட்டுக்காரர் ஒத்த வார்த்தை சொன்னா ஜோசியக்கார அப்பவே சொன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் சனி பார்வை எப்போதும் உங்க மேலேயே இருக்குன்னு சொன்னா சரியா போச்சுட்டாருங்க. நான் என்ன சனி பார்வை மாதிரியா இருக்கேன்? நீ அழகு தங்கம்மா. நீ தேங்க்யூ சோ மச். அடுத்த பட்டிமன்றம் காதல் இல்லாம எதுவுமே இல்லங்க. இந்த முகர கட்டைகளுக்கு காதல் வரல, அதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இதுக்கு ரெண்டு வந்து பேசிட்டு இருக்குதுங்க. அந்த காலத்துல காதல் எப்படி இருந்துச்சு? முகர கட்டைக்கு கல்யாணம் ஆகல, அதுக்கும் ஆகலையா? பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையுமப்பா, பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா. பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையுமப்பா, பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா. காசு பணம் சேருதப்பா, காடு வண்டி பறக்குதப்பா. காசு பணம் சேருதப்பா, காடு வண்டி பறக்குதப்பா. சேர்த்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா. பாரப்பா பழனியப்பா, பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா, உள்ளந்தான் சிறியதப்பா. பாரப்பா பழனியப்பா, பட்டணமா. சட்டினி நீங்க கேபி சுந்தராம்மாள் அம்மா வாய்ஸ்ல பாடினோம்னா தாத்தா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஒரு ரசிகரை சேர்த்திருக்கிறீங்க. ஆமா, சட்னி அரைக்கிறாங்களா? நான் இப்படித்தான் என் மாமியாருக்கு தேங்காய் சட்னி அரைச்சு கொடுத்தேன். நிறைவா என்ன தேங்காய் சட்னி அப்படின்னு கேட்டுச்சு. என்னடா தேங்காய் சட்னி, நாளைக்கு தக்காளி சட்னி அரைச்சு கொடுக்கலாம்னு சொல்லி தக்காளி சட்னி அரைச்சு கொடுத்தோமா. சரி, என்ன தக்காளி சட்னி, நாலு காரத்தை தூக்கி வேகமா போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. ஒரு வித்தியாசமா ஒரு சட்னி பண்ண தெரியல, இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னு கேளுச்சு. நான் என்ன பண்றேன், ஒரு நாளைக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த அரளி கொட்டை இருக்குல்லம்மா, அந்த கொட்டையை 2 போட்டு சட்னி அரைச்சு கொடுத்தம்மா. இது தப்பாமா? அட சண்டாளி, கொலைகேஸ்ல உள்ள போயிருப்பீங்கக்கா. 2 கொட்டை தான்மா போட்டேன், அதிகமா எல்லாம் போடல. அது போதுமே, கூட 2 போட வேண்டியதானே. இதுக்கு போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க அங்கிள். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆனாலும் என் பிள்ளைங்களை எல்லாம் நாங்க நல்லா பாத்துக்குவோம். கல்யாணம் இல்லைன்னா வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாதுங்களா? அந்த உங்களுக்கு எத்தனையோ ஆண்களுக்கு இன்னைக்கு கார்டு வந்துருச்சு, ரேஷன் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்துருச்சு. ஆனால் நீ ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபிக்க, பொண்டாட்டி கொடுக்கக்கூடிய வாரிசு என்ற கார்டு இல்லாம நீ வாழ்க்கையை நடத்த முடியாது தெரியுமா? முடியாதுங்க. அதுக்குதான் கவியரசு சொல்லி வச்சாரு, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு ஆனந்த கோலம். இருவர் என்பது இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. நான் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருங்க?
ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் இதுதான் எல்லாருக்கும் தெரியும். தஞ்சை பெரிய கோயில் கட்ட காரணமாக இரண்டு பெண்மணிகளை யாருக்கான்னு தெரியுமா? மோர் கொடுத்த கிழவி. மோர் கொடுத்த கிழவி இல்லம்மா, தஞ்சை பெரிய கோயில் கட்ட காரணமா இருந்தது. மோர் கொடுத்த கிழவிக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த ராஜராஜ சோழன் அந்த கோவிலின் மேல கிழவியோட சுரூபத்தை வச்சிருக்காரு. உருவத்தை இன்னைக்கு நன்றி கடன். அது நன்றி கடனுக்காக ராஜராஜ சோழன் வெற்றி கழிப்புல வந்து உட்கார்ந்து இருக்கப்ப மனைவி சாதம் பரிமாறிட்டு இருக்காங்க. தங்கச்சி குந்தவை நாச்சியார் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. என்ன இவ்வளவு மகிழ்ச்சியில வந்திருக்கேன்னு கேக்குறப்ப, இந்த சிற்றரசு நாடுகள் எல்லாம் நான் வென்று விட்டேன், என்னை விட இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு வெற்றி கழிப்புல வந்துட்டு இருக்கப்ப மனைவியும் தங்கையும் சிரிச்சாங்களாம். என்ன ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்கன்னு கேட்டப்ப, நீங்க என்னதான் உலக நாடுகள் எல்லாம் வெற்றி பெற்றாலும் எல்லா மன்னர்களையும் அடிமைப்படுத்தி இருந்தாலும் உன்னுடைய மறைவிற்கு பிறகு இந்த தமிழகம் உன்னை மறந்து விடுட்டாங்களாம். சாப்பிடுற சாப்பாடு அப்படியே நிறுத்திட்டாரா ராஜராஜ சோழன். அப்ப நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த தமிழக மக்கள் என்னை மறந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டப்ப, அதுக்கு சகோதரி குந்தவை நாச்சியார் சொன்னாங்களா, இந்த தமிழக மக்கள் என்னை நினைத்திருக்க நான் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா ராஜராஜ சோழா? இந்த தமிழக மக்கள் ஓராண்டு ஈராண்டு இல்ல 2000 3000 ஆண்டுகள் ஆனாலும் உன் பெருமையை புகழ்பாட இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய சிவாலயத்தை கட்டுவை என்று சொன்னது ராஜராஜ சோழனின் மனைவியும் சகோதரி குந்தவை நாச்சியார் தான். இன்று உலக அதிசயங்கள் 7 சொல்றாங்க. 8வதாக தஞ்சை பெரிய கோயிலை உலக அதிசயத்தில் சேர்த்தலான்னு சொல்லியிருக்காங்க. தமிழருக்கு எடுத்த மிகப்பெரிய பெருமை தஞ்சை பெரிய கோயில் உலக அதிசயமான எவ்வளவு பெருமைங்க. நான் அந்த ஒரு பாட்டோட நிறைய வைக்கிறேன். அந்த உறவு இல்லைன்னா இன்னைக்கு தஞ்சை ராஜராஜ சோழனுக்கு பெருமை கிடைச்சிருக்காது. அது போலதான் ஆண்களுடைய பெருமை வெளியே தெரியுங்க, பெண்களுடைய பெருமை வேறு மாதிரி. வேறுதான் உயிர் கொடுக்கும், வேறுதான் தாங்கி பிடிக்கும். உங்களுக்கு ஆண்களுடைய பெருமை வெளியே தெரியும், வேறாக விழுதாக தாங்கி நிற்பவள் அந்த குடும்பத்தினுடைய மனைவி தான். தெரியுங்களா? ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான், ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான், நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். அவன் நமக்கென உள்ளதை வழங்கிவிட்டான், நமக்கென உள்ளதை வழங்கிவிட்டான். எழுதந்தானடி பிள்ளையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே, அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே, அருளுடன் பாடிய தேவாரமே. அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே, அருளுடன் பாடிய தேவாரமே. இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே, இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே, அதை செப்பிடும் சோழனின் பெருங்குடியே, செப்பிடும் சோழனின் பெருங்குடியே. எழுதந்தானடி இல்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. எழுதந்தானடி இல்லையிலே. தாயை விட்டு தந்தையை விட்டு தமையனை விட்டு தங்கையை விட்டு எல்லாவற்றையும் விட்டு ஆடு மாடு நாய் கோழி குஞ்சு ஊரை விட்டு உறவுகளை விட்டு உங்களை நம்பி ஒரு சிறு தாலி கயிற்றில் உங்கள் குடும்பத்தை நாடி வந்து உங்கள் குடும்பத்திற்காக இன்று ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள் தலை குமிழ்ந்து இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கிறீங்கன்னா, திருமணத்திற்கு பிறகுதான் ஒவ்வொரு ஆணுக்கும் மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கட்டி காக்கப்படுகிறதுனா வீட்டுக்கு வந்த பெண்களால் தான் என்று ஒரு பெண்ணாக இருந்து தமிழ்நாட்டினுடைய சிறந்த பிக் பாஸ் நடுவராக இருந்து நீங்களும் அப்படித்தான் தீர்ப்பு தருகிறீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் தமிழால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அந்த கேபி சுந்தராமலம்பாவோட வாய்ஸில் குரலில் பாடுறது பெரிய கலை. அதற்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நிறைய விஷயங்களை சொன்னாங்க. கடைசியாக சொல்லி முடிச்சும்போது அந்த தஞ்சை பெரிய கோவிலோட சிறப்பு சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைடா தங்கம்? வெரி குட், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. சூப்பர்டா. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. தமிழுக்கும் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் உள்ள ஒரு அருமையான ஒரு ஒற்றுமையை நான் அந்த இடத்துல சொல்றேன். தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் 12. தஞ்சை பெரிய கோவில் இனிமே நீங்க போனீங்கன்னா தயவு செய்து இதை பாருங்க. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் 12. தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தின் அடி 12 அடி. மெய்யெழுத்துக்கள் 18. லிங்க பீடம் இருக்குல்ல, அது 18 அடி. உயிர்மை எழுத்துக்கள் 216. கோபுரத்தோட மொத்த உயரம் 216 அடி. ஆயுத எழுத்து 1. கோவில்களில் முதன்மையானது 1 தஞ்சை பெரிய கோவில். மொத்த எழுத்துக்கள் 247. லிங்கத்திற்கும் லிங்க பீடத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 247 அடி என்று சொன்னால் தமிழோடு விளையாடி இருக்கிறாங்க. தஞ்சாவூருக்கு சிறப்பு என்ன? தலையாட்டி பொம்மை. அது நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் என்ன? எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு தைரியமா நிக்கணும்டா என்று சொல்லி கொடுக்குதுங்க நமக்கு தலையாட்டி பொம்மை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள். ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ராஜராஜ சோழன் கெட்டிருக்கிறார் அப்படின்னா அதற்கே ஆணி வேறு ஒரு பெண் தானன்னு சொல்லி முடிச்சாங்க. எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். அக்கா, பெண்கள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்க்கா. அப்பல ஒரு கேள்வி கேட்டேன், மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணமான பெண்கள் கிட்ட, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும், டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு காலை பிடிச்சி அமுக்கிட்டு தான் நான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே காலை தொட்டு கூட கும்பிட வேண்டாம், யாருமே காலை அமுக்க மாட்டீங்களா? வேதாரண்யம் மக்கள் ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். மருதூர் மக்கள், மருதூர் ஆண்கள் இப்படி பாவப்பட்ட ஆண்களா? யாருமே காலை அமுக்க மாட்டீங்களா? பாட்டி நீங்களுமா? பாட்டி பார்க்குது, நான்லாம் கழுத்து அமுக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன்டி. காலை அமுக்கணுமாம்ல. காலை இவன் காலை அமுக்கிட்டாலும் இந்த தாத்தா இதுக்கு தான் கைத்தறல கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விவரம் தெரியாமல் இருக்கிறீங்க பெண்களே. நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்கள் வீட்டுக்கார கால் அமுக்குங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆயிருங்க. தெரிய மாட்டேங்கிறீங்களா? நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தியை சொல்கிறேன். ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டில் செல்வ கடாட்சியம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களே இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார காலை பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிருங்க. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள், விண்ணப்பம், ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகணுங்கிறதுக்காக மாங்கு 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 மாங்குன்னு அமுக்கி வீட்டுக்கார காலுக்கு யானைக்கால் வர்ற மாதிரி செஞ்சிடாதீங்க.